இளைய நிலா இது ஃபிளாக் வீடியோ. ஓகே. பூலா போகும் நேரம் கார்லோ ஆன்சலோட்டி வீடியோ. ஓகே பாய்ஸ், சும்மா வந்தாங்க இதை வச்சிருக்கேன். கார்லோ ஆன்சலோட்டியை பற்றி பேசலாம். ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு மேனேஜரு, நம்ம நிறைய பேர் பேசிட்டோம். இவங்ககிட்ட கேட்டால் வந்துட்டு இவன் மதிக்க கூட இல்லை கார்லோ ஆன்சலோட்டி. நம்ம எல்லா மேனேஜர் பற்றியும் பேசிட்டோன்னு ஒரு கையெழுத்தை போட்டு கொடுத்தான். ஒன்றும் பேசலடா, இன்னும் நிறைய மேனேஜர் இருக்கான், எடா பேசலன்ட்ருக்கேன் ஃபைனலாக. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுட்பால் கதைகள் வீடியோ. இஷ்டத்துக்கு ஒரு எபிசோடாக ஒன்று பண்ணிட்டுருவோம் நம்ம. ஆமாம், ஒரு நடுவில் ஒரு ஃபுட்பால் புல்தீஸ்னு ஒரு வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ரீசெண்டாக. அது என்ன தள்ளுது? அதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட்பால் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக, அதாவது புல்தீஸ்னு வச்சிட்டோன்னா நம்ம தப்பாக சொன்னாலும் மாட்ட மாட்டோம் அப்படிங்கிறதுனால புல்தீஸ்னு ஒன்று வச்சிட்டோம். அதுவும் எந்த கான்ஃபிடென்ஸ்னால் சாம் இருக்கான்ற கான்ஃபிடென்ஸ். ரைட்டு, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கார்லோ ஆன்சலோட்டியை பற்றி பேச போகிறோம். அந்த கேப்பில் இவர் வந்து விக்கிபீடியா ஃபுல்லாக ட்ராக் படிச்சுட்டு இருக்கான், அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி அப்படின்னாக்கா, இந்த யூடியூபர் ஒருத்தர் இருப்பார், ஓகேவா, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, எம்ஜி அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து சாம் நம்ம ஸ்ட்ரைக் அடிப்போனா என்ன எம்ஜி, நான் எம்ஜி ஹெக்டரு, எம்ஜி ஆஸ்டரு, எம்ஜி ராமச்சந்திரன் என்ன ஸ்ட்ரைக் எடுப்பாங்க எனக்கு புரியல. எதுக்கு பயப்படணும்? ஃபஸ்ட்டு யூடியூப் இஸ் இது ஃப்ரீ, இது டெமோக்ராட்டிக் வேர்ல்டு. இது நான் இப்போ சைனாவில் இருக்கேனா ரஷ்யாவில் இருக்கேனா, அது அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நம்ம அவனுக்கு போஸ்டர் வெட்டுற லெவலுக்கு போகணும்ல. அதுக்கப்புறம் இப்பயே இதெல்லாம் இல்லை. டான் கார்லோ அவ்வளோதாங்க. ஸோ டான் கார்லோ பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறோம். டான் கார்லோ யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் சொல்லிடுறீங்களா? சரி, ஓகே. கார்லோ ஆன்சலோட்டி வந்து ஒரு இட்டாலியன் பிளேயர் மேனேஜர்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூப்பராக இருப்பாருங்க ஆள். எத்தனை பொண்ணுங்க வந்து சிக்கிச்சுன்னு தெரில, அந்த அளவுக்கு மாசா இருப்பான் தலைவன். சிரிச்சிட்டு இருக்காரு, என்ன மாசா தெரியுமா இருப்பான் தலைவன். அந்த இட்டாலியன்னாலே அந்த ஸ்டைலுங்க அப்படி இருப்பார். எப்படி ரஜினிகாந்த் எப்படி தம் அடிக்கிறத பார்த்து நான்லாம் தம் அடிக்க ஆரம்பிச்சனோ, அந்த மாதிரி கார்லோ ஆன்சலோட்டி சிகரெட்டை வைக்கிறத பார்த்து திரும்ப ஆரம்பிச்சிருவோம் போல. தெரியல, சுயிங்கம்மு சிகார் என்ன இல்லை, அது செலிப்ரேஷன் மட்டும்தான். செலிப்ரேஷன்னா அந்த ஸ்பார்க் தான்டா எங்களுக்கு தம் அடிக்க வைக்கிறது. ஒரு வைக்கிறதே அதுதான். அப்படி வச்சு அப்படி தூக்குனாருன்னா போதும், மாசாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரல் அந்த என்ன சொல்லுவாங்க, ஆரா தலைவர் ஸ்டைலில் சொன்னால் ஒரு ஆரா ப்ரெசன்ஸு. அந்த மேனேஜராக இருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸு வேறு என்ன அதில் சொல்லலாம், அதை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மாதிரி இதெல்லாம் நான் சொன்னது. இப்போது அதை தாண்டி அவர் என்ன பண்ணி மேனரிசம், அதை தாண்டி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பிளேயராக இருக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவன் சொல்லிடுவான். ஏஎஸ் ரோமான்னு ஒரு டீம் இருந்தது, அதுக்கு விளாண்டாராடா ஃபஸ்ட்டு பரமானு ஒரு டீமில் ஆரம்பிச்சாரு. ஆனால் ஏஎஸ் ரோமா கப் அடிக்காத காலத்தில் 2 கப் அடித்த ஒரே பிளேயர் அவர் தான் அடித்து கொடுத்துருக்காரு அங்கே, பிளேயராக சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் தான் ஃப்ரான்சிஸ்கோ டோட்டி கிட்டிலாம் அந்த ஹிஸ்ட்ரிலாம் அதுக்கப்புறம் தான் அவர் அங்கே. இது நிறைய பேத்துக்கு தெரியாதல இந்த மேட்ரு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சது தான். நான் சும்மா அப்படியே 4-5 வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஒரு F1 கனெக்ட் போடுவா, நான் ஒரு F1 கனெக்ட் பண்ணுவேன். நீ என்ன வேணா பேச. கார்லோ ஓன்ஸ் 8% ஆஃப் ஃபெராரி. இது ஃபெராரியா? ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக ஃபெராரியோட ஓனர் வந்து கிஃப்ட் பண்ணார் 8%. ஸ்பைடர்மேனில் வர மாதிரி அப்படியே பாருங்க. எனக்கு போட்டா சீசன் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இவன் மாட்டுவான். இப்போ தலைவா நீ F1 பார்க்குறல்ல, உண்மையா இது என்ன அந்த டாக்குமெண்ட்ரியில இருக்குன்னு நான் அந்த வீடியோ டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கு ஆப்பிள் டிவியில் இருக்கு, அப்படி அனுப்பிச்சு விட்றோம் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் கார்லோன்னு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறானே தெரிலதில்ல, அதுக்கே ஒரு அமௌண்ட் வேணும் போல. சரி ரைட்டு, கம்மிங் பேக் டு கார்லோ ஆன்சலோட்டி. இவர் பிளேயராகவே நிறையா ஃபஸ்ட்டு சாதிச்சிருக்காரு. அவர் ஒரு மிட்ஃபீல்டர். அவர் ஒரு மிட்ஃபீல்டரு. ரெண்டாவது வந்து பொதுவாகவே வந்து எப்படின்னாக்கா வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிற ஒரு பழமொழி மாதிரி, ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் மிட்ஃபீல்டர்னாலே ஒரு நல்ல கோச்சாக இருப்பாங்க. ஏன்டா சாவி ஒழுங்காக பண்ணலன்னு கேட்டால் அது தலைவிதி, பார்சலோனா தலைவிதி, அது ஃபைனான்ஷியல் தலைவிதி, அது ஃபைனான்ஷியல் தலைவிதி. அடித்தான் லமீன் யமாலை ப்ரொமோட் பண்ணியிருக்காப்புல, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் அஸ் அ மிட்ஃபீல்டராக வந்து ஒரு கோச்சாக உள்ளே வராங்கனாலே அவங்க வந்து கேம் நாலேஜ் இருக்கும். அதுக்கு பயங்கரமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லணும்னாக்கா ஆன்சலோட்டி எடுத்துக்கலாம், பெப் கார்டியோலா எடுத்துக்கலாம், ஜிடான், அதுக்கப்புறம் பார்த்தா மொரினியோலாம் கிடையாது, கிளாப் எடுத்துக்கலாம். நீங்கள் கிளாப் கூட எனக்கு தெரியல, நான் தெரியாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிச்சு விட்ருவாங்க. ஸ்டார் பிளேயர்ஸ்னா பெப்பு, இர்ரா, காண்டே,
ஆர்டெட்டா உங்க ஆளுங்க செல்சிக்கு வந்து கோச் பண்ணாரு காண்டேவா அவர் என்ன காண்டேவா ஆண்டோனியா காண்டே. அதுக்கப்புறமேட்டு யுனைடெட் ஆர்டெட்டா அலான்சோ விட்டோம் பாருங்க இப்போ வேர்ல. அதனால வந்து ஒரு மிட்ஃபீல்டர்ஸ்க்கு வந்து பால் நாலேஜ் பயங்கரமாக எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இட்டாலியன் வேறு அந்த டைமில் வந்து நல்லாவும் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிளேயரு. அங்கேருந்து கோச்சாக வராரு. இவன் இப்போ பிளேயரான ஸ்டாட்ஸை வந்து 4-5 சொன்னேன்னாக்கா சொல்லலைன்னா அப்புறம் கோச்சுப்பாங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி விட்டுருவேன். மொத்தம் பிளேயராக இருக்கும்போது 19 ட்ராஃபி, 19 ட்ராஃபி, மேனேஜராக வந்து 25 ட்ராஃபி. அக்கால ஒலி. அதில் வந்து ஃபீஃபாவோட பெஸ்ட் மேனேஜர் மட்டும் 5 வாட்டி. போடு மனப்படம் அடிச்சியாடா சாமி டக்கு டக்கு. அவ்வளோதானே ஸ்டாட்ஸு. 9-8 சார் என்ன சொல்லு. 9 மனப்பாடம் பண்ணல பார்த்தி மனப்பாடம் அடிச்சுட்டான் 9 ரைட்டு கண்டினியூ சொல்கிறேன். அது ஒன்று. அது இல்லாமல் வந்து எல்லாம் அவருக்கு வந்து எப்படின்னா அவர் எந்த கிளப்பு போனாலும் ஜெயிக்க வச்சிருவாரு. எக்ஸப்ட் அவர் ஃபெயிலியர் ஆனது 2 கிளப்பு தான். ஒன்று எவர்டன், இன்னொன்று நாப்போலி. நாப்போலியில் வந்து அந்த ஓனர் ஒரு கோளாறான ஆள். அது ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்குது. எவர்டன் வந்து நல்லா தான் கொண்டு போனார். அது நம்ம இந்த கோவிட் சீசன்னால் எவர்டன் யாரும் கவனிக்காமல் விட்டாங்க அந்த வாட்டி. எல்லாம் எவர்டன் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெருசாக மேட்ரிட் ஆஃபர் வந்தோடனே லெஃப்ட் ஃபார் மேட்ரிட். அது இல்லாமல் மேட்ரிட்டுக்கு ஒரு என்னென்னா ரொம்ப நாளாக அந்த சாம்பியன்ஸ் லீக் ட்ரவுட் ரொம்ப நாளாக இருந்தது. அதை வந்து என் பண்ணது வந்து ஆன்ஸ்லாட்டி தான். ட்ரவுட்னா ஒரு ரொம்ப வருஷம் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். ஃபைனல் ட்ராட் தெரியும். அதனால் ஆல்ரெடி 3 அடிச்சாங்களே ஜிடான் கூட. இல்லைண்ணா இப்போ கிடையாதுண்ணா. ஆன்ஸ்லாட்டி ராமோஸ் போயிட்டு அந்த செலிப்ரேஷன் அது ஏன் அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த பெப்போட டிக்கெட்டாக்க பார்சலோனா வந்து கன்சிஸ்டண்டா வந்துட்டு ஒரு 3 அடிச்சாங்க. அதுக்கப்புறமா லூயிஸ் என்ட்ரிக்கு அடிச்சாங்க. அந்த ஃபேஸ்ல வந்துட்டு ரியல் மேட்ரிட் ஜெயிக்கவே இல்லை அந்த ஒரு 5 to 6 இயர்ஸ் ஃபேஸ்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவன் சொல்ற மாதிரி 2000ல கடைசியாக ரியல் மேட்ரிட் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2013ல அடிச்சப்போ கார்லோ ஆன்செலோட்டி 98 அந்த அட்லெட்டிகோ மேட்ரிட் போட்ட ஜாபி ஓடினார்ல ஏஞ்சி. அதுதான் இது ஒன்று. அந்த ட்ராட்டை என் பண்ண மேனேஜரு. அது இல்லாமல் யாரை கொடுத்தாலும் எப்படியாவது மோல்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா சார்? ஓகே. ஸோ ஆஸ் அ மேனேஜராக வந்து என்ன அப்படின்னாக்கா ஈகோஸ் மேனேஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகோஸ் அஸ் லைக் ரொனால்டோ பிக் பிளேயர்ஸு. அது மட்டும் இல்லாமல் குட்டி பசங்க பிக் பிளேயர்ஸை கூட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணிடலாம். இந்த தெகனாமுடி சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தியா, அவங்கள மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் யாரை சொல்கிறது வினிசியஸ் ஜூனியர் இந்த குட்டி குட்டி பாய்ஸ். ஏன்னா இவங்க பாய்ஸ் ஜேம்ஸ் ராட்ரிகஸ் மேனேஜ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா தலைவன் பார்ட்டி பண்ணி தான் அவங்க வேலையாக இருக்கான். ஆனால் அந்த பிளேயரை வச்சு எவர்டனில் பார்த்தாக்கா அந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சூப்பராக விளாண்டுருப்பான். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி எவர்டனே நல்லா தான் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மேனேஜர் மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் இல்லை, இந்த கரண்ட்டாக ஒரு 20 வருஷமாக வச்சுப்போம். இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விரல விட்டு எண்ணிடலாம். கிளாப்பு நான் ஆக்சுவலாக கிளாப் வரைக்கும் கூட போட மாட்டேன். நீங்கள் வந்துட்டு ஆன்செலோட்டி ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனேஜர்ஸு இப்போ வரைக்கும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டாப் கிளப் சஸ்டைனபிளாக வந்து ஒருத்தர் ரன் பண்ணிருக்காருன்னா அது வேற ஆன்செலோட்டி தான். கன்சிஸ்டண்ட்டாக. அதாவது எங்கால விட்டுறாதீங்க. மொரினியோ வந்துட்டு இல்லைண்ணா அவர் சொல்கிறது வேலிடான பாயிண்ட். அவரோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதான் மொரினியோ. யார் சாஃபு? சார் அலெக்ஸ் அவர் ஆரம்பிக்கும் போது 80sல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த டைம் ஆக்சுவலா ஃபர்கியூசன் ஆரம்பிக்கிறப்ப ஆன்செலோட்டி இன்னும் பிளேயர். ஸோ ஆன்செலோட்டி ஆரம்பிக்கிறது வந்துட்டு 98ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். மொரினியோ வந்துட்டு 2001 2002ல ஸ்டார்ட் பண்றான். ஸோ அந்த ஃபேஸ்ல இருந்து வந்த மேனேஜர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரினியோ, ரெஃபே பெனிட்டஸ், கார்லோ ஆன்செலோட்டி, அப்புறமா வந்துட்டு பிரெண்டன் ராஜஸ் எல்லாம் கூட அப்புறமா தான் வந்தான். ஆர்சன் வெங்கர் அவங்க எல்லாம் தான் முன்னாடியே இல்ல அவரு 96 98 அந்த மாதிரி ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்போ இன்னும் சஸ்டெயின்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது வந்து கார்லோ ஆன்செலோட்டி தான். செல்சியில் வந்துட்டு இப்போ நான் செல்சிக்கும் வந்துட்டு அவர் 2 வருஷம் இருந்தார். ஃபர்ஸ்ட் இயர் அடித்தப்போ வந்துட்டு அந்த பாயிண்டில் வந்துட்டு ஹையஸ்ட் கோல் ஸ்கோர்டு இன் ப்ரீமியர் லீக் சீசன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இது நாங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீமில் வந்துட்டு இப்போ யார்கிட்ட போய் இப்போ ஜான் டெரி கிட்ட போய் பேசுனீங்கன்னா யார் உன்னோட ஃபேவரட் மேனேஜர்னா ஃபஸ்ட்டு ஜோசே மொரினியோ சொல்லுவான். ஆனால் உனக்கு பிடிச்ச மேனேஜர் யாருன்னு கேட்டோன்னா அவன் கார்லோ ஆன்செலோட்டி தான் சொல்லுவான். ஏன்னா அவனோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து அந்த அளவு சூப்பராக இருக்கும் அப்படின்னா. அவன் வந்துட்டு யாருங்கிட்டையும் வந்துட்டு நான் உன் மேனேஜரு அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டான். உன்னோட பிரதர் நான், நீ வந்து என்கிட்ட என்ன வேணும்னா சொல்லு. அதான் எந்த மாதிரி டைப்னா, நீ
நீ தப்பு பண்றேன்னா என்கிட்ட தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு போய் பண்ணு, நானா கண்டுபிடிக்கிறேன். அதில் டக்குன்னு நீங்கள் சொன்ன சிவராஜ் சித்தார்த்தி சாலையில் பெரிய பேர பசங்களா உங்கள் தாத்தாடா நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்கடான்னு அந்த நீங்கள் சொன்னது வந்து எனக்கு டக்குன்னு ஆன்சலோட்டி அப்படி தான். நீங்கள் ஒரு வீடியோவில் சொன்னீங்க தெரியுமா, பார்ட்டி பண்ணால் போய் பார்ட்டி பண்ணி மேனேஜரும் சேர்ந்து காலைல கேஞ்சி வந்தோம், அந்த மாதிரியான மேனேஜர் தான் கார்லோ. இப்போ வரைக்குமே அதாவது வினிசியஸ் ஜூனியர், அப்புறமா ராட்ரிகோ, அப்புறமா ஜூட் எல்லாரையுமே வந்துட்டு சந்தோஷமா வச்சுக்கிறான்ற ஒரே ரீசன் என்னன்னா அவங்ககிட்ட அவங்க டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு கார்லோ ஆன்சலோட்டி கிட்ட இருக்கும். அவன் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு மூடி மறைச்சி நான் நாளைக்கு விளையாட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இதோட இது வந்து யாரோட ட்ரேட்னா யோகன் கிளப்போட ட்ரேட் கூட இதுதான். அவங்க கூட வந்துட்டு கிளப் வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, நீ அடுத்த வாரத்துக்கு விளையாட மாட்டேன், அதுக்கு அடுத்த வாரம் நீ இது இப்போ ட்ரைனிங்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றியோ அதை பொறுத்து தான் உனக்கு இருக்கும் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். அதே மாதிரி தான் ஆன்சலோட்டி கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஓப்பனாக சொல்லுவாங்க, டேய் இந்த மேட்ச் நீ விளையாட மாட்டேன், இந்த மேட்ச் நீ டெஃபினட்டாக விளையாட, இது நீ ப்ரிப்பேர்டாக ஒரு 2 வாரமாக பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணுன்றது ஃபர்ஸ்டே வெளிப்படையாக சொல்லிடுற மாதிரி. இது அதாவது உள்கூத்து இருக்காது. நம்ம ஜோசே என்னதான் பேசினாலும் உள்கூத்து இருக்கும் ஜோசே கிட்ட. அதாவது வந்து ஒருத்தனை கூப்பிட்டு ஹாஃப் டைம்ல உட்கார வைக்கிறாங்கன்னா அது ஒரு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி ஆன்சலோட்டி கிட்ட இருக்கு, அது மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆன்சலோட்டி வந்துட்டு இவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போதான் நம்ம பேசுறோமே, நம்ம என்ன சொல்றதுன்னா, அதாவது நம்ம பெப்பை பத்தி ரொம்ப பேசுவோம், எந்த லீக் போனாலும் சூப்பரா ஜெயிச்சிட்டான். அவன் எங்க ஜெயிச்சான் தலை? அப்படிலாம் கிடையாது. ஏதோ போய் காட்சி ரேஸ் பார்சலோனா சிட்டி வச்சு ஜெயிச்சிட்டான். பயர்ன் மியூனிக் போனப்போ அங்கே லீக் அடிச்சான். லீக் தான் அடிச்சான், யூசி எல்லாம் அடிக்கல. அவனையும் ஆன்சலோட்டியும் எல்லாம் வெட்டி விடுவானுங்க பசங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்போ நம்ம ஏன் பேசுறோம்னா, ஆன்சலோட்டி வந்துட்டு இப்போ மெட்ரிடுக்கு போய் 2 இது லீக் யூசிஎல் அடிச்சதுனால தான் நம்ம பேசுறோம். 2 யூசிஎல்ல 2 லீக் இல்ல தலசி. அதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம ஆன்சலோட்டி பெருசா பெருமை இல்ல. நம்ம பெருமையா நீங்க வேணா சொல்லுங்க, என்னையெல்லாம் இந்த லிஸ்ட்ல எடுத்து அடி வாங்க விட்டுறாங்க. இல்ல ஒண்ணு தெளிவா எப்பவுமே எப்படின்னாக்கா, நீங்க சொன்ன அத்லெட்டிகோ சீசன்ல ராமோஸ் எடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு அப்பலேருந்தே நான் தலைவனோட இதுதான். எனக்கெல்லாம் வந்து ஒரு ஏக்கம். சரி, ஓகே, நான் அந்த மாதிரியே சொல்ல ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கன்னு சொல்ல. ஓகே, அந்த மாதிரி யூசிஎல் அடிச்சுட்டு போன மேனேஜர் அதுக்கப்புறமா என்ன வேலை கிடைச்சது? இருங்க, சிம்பிளா சொல்றேன். எதனால அப்படின்னாக்க, எப்படி இந்த ரொனால்டோ மெஸ்ஸி வந்து ஓவர் ஷாடோ எல்லாத்தையும் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இந்த ஜோசே பெப் எல்லாத்தையும் ஓவர் ஷாடோ பண்ணாங்க. அவ்வளவுதான். அது ஏன் பண்ணாங்க அப்படிங்கதான் சொல்றேன். ஏன் பண்ணாங்கன்னா அவங்க பண்ணல, நம்மள மீடியா ஒத்துக்கிறீங்களா? மீடியா அது மீடியாவை நம்மள தான் இருக்கும், அதுதான் சொல்ல வரேன் நான். நம்ம பண்ண தப்பு தான் அது. கார்லோ ஆன்சலோட்டிக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிபி ஊதுறது வந்து நம்ம 10 வருஷம் முன்னே பிபி ஊதிருக்கணும். ஆனா இப்பதான் வந்துட்டு நம்ம வந்து ஏன்னா ரியல் மேட்ரிட் தாத்தா ஒரு மாதிரி 2 யூசிஎல் அடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு சூப்பர் செம்ம அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டாக் வருது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரியல் மேட்ரிட் அந்த சீசன் அடிச்சுட்டு அவர் வெளியே போனதே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்ப என்ன அப்புறம் வந்து ஜிடான் சோ அதுக்கு அப்ப வந்து அவங்க ஆக்சுவலி அப்ப வந்து ஒரு கேஸ் அவுட்டான ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. யூசிஎல் அடிச்ச அப்புறமா தான் கிளம்புனா ரொனால்டோ. பட் ஆனா அந்த சீசன் வந்து ஆல்ரெடி ரொனால்டோ கேஸ் அவுட் ஆயிருந்தான். பிளஸ் அவங்களுக்கு வந்து ஜிடான் ஆப்ஷன் இருந்தது. ஜிடான் வரதுக்கு வந்துட்டு ஒரு கமர்ஷியலான ஒரு வயபிள் ஆப்ஷன் கூட. ஜிடான் ரொனால்டோன்னு பக்கத்தில் உட்கார வச்சானா இது கிட்டத்தட்ட கம்பீர் விராட் கோலி இப்போ எப்படி உட்கார வைக்க போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வெளியே போஸ்டர் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனாலேயே அவங்க வந்து அந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க. பட் கார்லோ ஆன்சலோட்டி வந்து நம்ம ஆல்ரெடி லேட்டாக பேசுகிறோன்னு தான் சொல்லுவேன் நான். நம்ம ஏற்கனவே ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரை வந்துட்டு ஒரு கெரியராக பார்த்தோன்னா இந்த ரியல் மேட்ரிடோட அப்படியே முடிச்சுக்கிட்டாருன்னா அல்டிமேட் கெரியராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மாசா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது என்ன நெக்ஸ்ட் சீசனாக தான் இருக்கும். 2026 வரைக்கும் சைன் பண்ணியிருக்காரு அவர். 25 அப்படின்னா நெக்ஸ்ட் சீசனோட 2025 26 சீசனோட முடியும்னு நினைக்கிறேன். பிரேசில் வெயிட்டிங். அதுதான் வேணாம்னு நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காது. அவரே வந்து ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் போயிட்டு இல்ல பிஸா சாப்பிட்டு படுத்துலான்னு இருப்பாரு. பிரேசிலுக்கு போங்க, அப்படிதான் ரொனால்டோ ஆட விடுங்க. சின்னதாக எனக்கு இதுலேருந்து ஒரு எண்டில் வந்து ஒரு நோட் மாதிரி சொல்லுங்கள். இப்போ ஒரு மேனேஜரை பற்றி பேசுகிறோம்ல, இவங்கள்ட்டேருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் இப்போ எப்படின்னாக்கா, எனக்கு இப்போ உட்காந்து பேசிக்கும்போது ஒரு லைஃப் லெசன் எடுத்து நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதாவோ, இப்போ ரொனால்டோட்டேருந்து ஒரு ஹார்ட் ஒர்க்குங்கிற மந்த்ரா மாதிரி, இப்போ டிசிப்ளின், இப்போ ஆன்சலோட்டிக்கிட்டேருந்து ஒரு மந்த்ராவோ ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பர்சனல் லைஃப்பில் எடுத்து பண்ணாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அடாப்டபிலிட்டின்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அதாவது ஃபுட்பால் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் 20 இயர்ஸாக மாறிட்டு இருக்கு. இப்போ ஜோசே மரினியோக்கும் ஆன்சலோட்டிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஜோசே மரினியோக்கு ஒரு விதமாக தான் விளையாட தெரியும்.
பார்க் த பஸ்ஸு, கவுண்டர் அட்டாக்கு, ஒரு இது பெசிமிஸ்டிக்காக வந்துட்டு பெசிமிஸ்டிக்னு சொல்ல மாட்டேன், ஒரு ப்ராக்மேட்டிக்கான ஒரு அப்ரோச்சில் தான் வந்துட்டு அவன் விளையாடுவான். அவன் ஒரு சூப்பர் கோல் ஸ்கோரர் கொடுத்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு டிஃபென்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஜோசி மொரினியோ வந்துட்டு ஒரு இன்டர் மிலான் மாதிரி நம்ம அந்த டீம் மேனேஜ் பண்ண மாதிரி, இல்லை செல்சி ஃபஸ்ட் டைம் மேனேஜ் பண்ண மாதிரி ஒரு டீம் வச்சுக்கிட்டு தான் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு ஜோசியோட இது தெரியும். பட் கார்லோ ஆன்செலோட்டி வந்துட்டு எனக்கு வந்து இப்போ ஃபுட்பால் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மேனேஜர். நான் வந்துட்டு இப்போ யோகன் கிளாப்கிட்டே அந்த பிரச்சனை இருக்குது. கடைசியில் யோகன் கிளாப் ஏன் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சுன்னா, அவன் வந்து கைகன் ப்ரெஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதை வச்சு தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட்டிகிட்டு இருந்தான். இப்போ பெப்பு வந்து டிக்கெட்டாகலேருந்து பெப்பு வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இந்த ட்ரெயிட் இருக்கிற ஒரு ஆள், அடாப்ட் பண்ணிக்கிட்டே மூவ் ஆகிற ஆள். அதாவது இப்போது நீங்கள் பெப்பு கம்பேரிசன் ஒன்று சொல்லணுன்னா, இப்போ டோக்கு வாங்கினாங்க, டோக்குக்கும் ஸ்டெர்லிங்க்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது ஆஸ் அ பிளேயர். பட் டோக்கோட பேஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸே அவனுக்கு. ஸோ அந்த புரிதல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு யுனைடடோ செல்சியோ இல்லை ஆர்சனலோ இருந்ததுன்னா ஸ்டெர்லிங் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு வச்சு உறிஞ்சிருப்பாங்க. பட் அவன் வந்து டோக்கோ எனக்கு தேவைன்னு புரிதல் இருக்குல்ல, அதுதான் அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவேன். இவன் முடிஞ்சிருச்சு. இன்னொன்று மேட்ரு, ஒரு ஆட் ஆன் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு இந்த கார்லோ ஆன்செலோட்டி மேனேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 4-4-2 ஃபார்மேஷன் மட்டுமே வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தவர். அப்புறமேட்டு பயங்கரமாக சொல்ல விட்டோம், ஏசி மிலான் வராரு, வரும்போது காக்கா உள்ளே வராரு. காக்கா உள்ளே வரும்போது யார் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கா, இவனை கூட்டு வந்து இங்கே விளாட வந்திருக்கீங்கன்னும் போது, நான் சொல்கிறேன் மாமே, இவன் தான் இருக்கிறதுலேயே மாசு, த வண்டர் கிட்டு, அடுத்த ஜென்னோட பீக்குங்கிறாங்க. அவனா காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கான், ஓரமாக போடான்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி காக்கா அந்த ப்ராக்டிஸ் செஷனில் கொடுத்த ஒரு மேஜிக்கு கேமுங்கிற ஒரு பொசிஷனை வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் சொன்ன அடாப்டபிலிட்டி தான் அந்த 4-4-2வில் நான் அவரே ஒத்துக்கிட்டேன். அதை தாண்டி நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு இதான் வேணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு பிளேயருக்காக என் சிஸ்டமே நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஃபுட்பாலை வச்சு திரும்ப அந்த அடாப்டபிலிட்டின்னு சொன்னீங்க. நான் வந்து ஒரு லைஃப் லெசன் மந்த்ராஸாக தான் பாய்ஸுக்கு சொல்லணும்னு பார்த்தேன் வீடியோ எண்டிங் போது. அந்த அடாப்டபிலிட்டி எப்படி அப்படின்னாக்கா, இப்போ நம்மளே வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, போடா மயிருன்ட்டு சாமை நம்ம சொல்லிவிட்டு, நீங்கள் தலைவன் பேர் என்னன்னு மறந்து போச்சு எனக்கு, வினுஷ் உட்காந்து பேசலாம். ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ சாமை வச்சுக்கிட்டு அவன் கொடுக்குற இன்புட்டு, சாமியே இவ்வளோ மாசு, இவ்வளோ மேட்ரு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நீயே நிறைய வீடியோ பண்ணுறா அப்படின்லாம் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது எனக்கு ஒரு 25 இயர்ஸ்லேருந்தே இருக்குது. ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லா விதமான ஏஜ் குரூப் கூடயும் பழகும்போது உங்களுக்கு சின்ன பையன் அவனை தட்டி விட்டுறக்கூடாது, பெரிய ஆள் இவன் பூமர்னு சொல்லி இவனை காலி பண்ணி விட்டுறக்கூடாது. நான் ஒரு லைஃப் லெசனாக தான் எண்டிங் நோட் கொடுக்குறேன். அதனால் வந்து நான் ஆன்செலோட்டிகிட்டேருந்து பார்த்த மேட்ரு என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஏஜுங்கிறது ஒரு இதுவாக வச்சுக்கூடாது. இவனும் மாசாக தான் இருப்பான், அவங்ககிட்டேருந்து ஒரு மேட்ரு கிடைக்கும். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி சாம் என்கிட்டேருந்து ஏதாவது மேட்ரு கிடைக்குன்னு நினச்சி எனக்கும் பர்த்டே ட்ரீட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ முடிக்கிறேன். அந்த ட்ரீட் வந்து எப்படியா நீங்கள் யாராவது கமெண்ட்டில் பார்த்து போடிங்கன்னு தெரியும், சாம் வாஸ் கிவிங் கமெண்ட் சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டுக்காக நான் வெயிட்டிங். சாம் அண்ட் சுதர்ஷன் இந்த ஐடிசி நம்மளே சொல்லிடுவோம், இல்லைன்னா நானே கமெண்ட் பண்ணுவேன். ரைட்டு. ஸோ இதான் ஒரு வீடியோ, ஃபுட்பால் கதைகள். ரொம்ப நாளாக கேட்ட நீங்கள் டான் கார்லோவோட டான் கார்லோ பற்றி பேசியிருக்கோம். எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, நல்ல எபிசோட் இல்லை வெட்டிட்டு. ஸோ அடுத்தது ஃபுட்பால் கதைகளில் வேறு நிறைய பேர் பேசணும். நம்ம ஆக்சுவலாக சுனில் சேத்ரி பற்றி எல்லாம் பேசணுன்ற மைண்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். நீங்களே ஆக்சுவலாக வந்து சொல்லிட்டு இருந்தானுங்க, ஸ்லாட்டன் இல்லைங்க, நீங்களும் சாம் மாதிரி கற்றுக்கிட்டீங்களா? இல்லை கொடுக்காம வந்துட்டு க்ளோஷர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதான் ஸ்லாட்டன் மொரினியோ பற்றின இது, ஸ்லாட்டன் பற்றி சொல்லணும், மொரினியோ பற்றி சொல்லணுன்னு. இப்போ எனக்கு ஸ்லாட்டன் பற்றி சொல்லுமான்னு எனக்கு இல்லை, வீடியோ க்ளோஸரே தான் அதில் சொல்லுமான்னு தோணல. அவன் போய் ஸ்பீடோட ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதில். எப்படி நான் எந்த லெவலில் அதாவது இமயமலை மாதிரி வச்சுருந்த ஒரு ஆள் இந்த பிசினாரி பைய கூட போய் ஒரு வீடியோ போட்டு ஏசி என்னடா சாம நோ கமெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு சாமே வந்து நம்மளை பற்றி அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பானு எனக்கு தோணுது. சாரி தான் சார். சரி, அதோட பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.